உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகா டெக்னிக்கல். நான் உங்கள் மோகன். நம்முடைய மொபைலில் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம எப்போ கால் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்ட் ஆனது ஆகிடும். பட் இந்த வாட்ஸ்அப் போன்ற சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. நம்முடைய சப்ஸ்கிரைபர் இதை பற்றி தான் கேட்டிருந்தாரு ஏற்கனவே. ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது குறிப்பாக சோஷியல் மீடியாஸில் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக தான் இந்த வீடியோ. குறிப்பாக VoIP கால் பேஸ் பண்ணி இருக்க எந்த ஒரு அப்ளிகேஷனும் சரி, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து கேட்குற பர்மிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் ஆன் பண்ண வேண்டியிருக்கும். 1 by 1 நீங்கள் வந்து கிராண்ட் ஆன் பண்ணிக்கங்க. ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிராண்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். இது உங்கள் ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்ட் பண்ணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ், வாட்ஸ்அப், ஸ்கைப் போன்ற சோஷியல் மீடியாஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பேசும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணிக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் எல்லா பர்மிஷன் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பேக் போயிடுறேன். இந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு பிறகு இங்கே 3 லைன் கொடுத்துருப்பாங்க. இதை டேப் பண்ணிக்கிங்க. இங்கே ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இது கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபோன் ரெக்கார்டிங்கான ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிருக்கும். நம்ம பர்மிஷன் கொடுக்கும்போது எனேபிள் ஆனது ஆகிடும். பட் இந்த VoIP ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆனது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆனது ஆகாது. எனேபிள் ஆகாத பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனேபிள் ஆனது பண்ணிக்கிங்க. இது எனேபிள் பண்ணுற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் கால் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரெக்கார்ட் ஆனது பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தா நான் வாட்ஸ்அப்லேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு நான் வந்து கால் ஆன் பண்ணுறேன். இன்னொரு நம்பருக்கு பார்த்தா நான் கால் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆனது ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ கால் பிக்கப் பண்ணுறாரோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆனது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிவிட்டு இது எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாக இங்கே வந்து பாருங்கள், சைடில் உங்களுக்கு வாட்ஸ்அப் சிம்பிள் காட்டுது இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் ஆக்சுவலி இப்போ ரெக்கார்ட் பண்ணது. இது மாதிரி நீங்கள் வந்து ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்பிளே ஆனதாகும். இது மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியாஸும், அதாவது VoIP பேஸ் பண்ணி கால் பண்ணுற நீங்கள் எந்த ஒரு காலுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதை பேஸ் பண்ணி இருக்க சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஓப்பன் ஆனதாகிடும். இல்லைன்னா உங்களுக்கு டிக்டோஃபோன் ரெக்கார்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாகும். அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்ட் ஆனது ஆகும் அப்படின்ற அர்த்தம். ஸோ மறக்காம இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போகுது. நானும் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Have you ever felt? Are you listening? Damn.